கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இந்த மாதத்துலேயும் உங்களுக்கு ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை வசனங்களை கொடுத்துருக்கிறார் தீர்க்க தரிசனமாக. ஆனால் இந்த மாதத்தில் நான் மிக முக்கியமாக சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவருடைய அன்பில் நீங்கள் வேரூன்றி நிற்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாக அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களிலுள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாய் காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே, நல்லா புரிந்து கொள்ளுங்க, அநாதி தீர்மானம் என்னதுங்க? ஆமாம், அநாதி தீர்மானம். இந்த அநாதி தீர்மானம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஒரு பெரிய ரகசியம். அந்த அநாதி தீர்மானன்றது ஒரு பெரிய ரகசியம். அதனால தான் அவர் இங்கே என்ன சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம். என்ன ஐக்கியம்? இரகசியத்தினுடைய ஐக்கியம் என்ன அப்படின்றத எல்லாருக்கும் வெளிப்படையாய் காண்பிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்றார். ஸோ நான் நேற்றைய தினத்தில் சொன்னது போல, நம்ம தேவனுடைய பயங்கரமான முன் அறிவிப்பின்படி, முன் திட்டத்தின்படி, விருப்பத்தின்படி அவருக்குள்ளே அவரிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் இங்கே வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே அப்படி. ஸோ இந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு அப்படின்னும் பொழுது ஆண்டவர் தான் நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு. அதுவும் எப்போ உருவாக்குனார் அப்படின்னு வேதம் சொல்கிறது என்றால், அதான் இந்த அநாதி தீர்மானம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அநாதி தீர்மானத்தை பற்றி ஃபஸ்ட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டபடியேன்னு வரும், புரியுதுங்களா? அதாவது ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை உடையவராக இருந்தார் ஆதியிலேயே. அது என்ன தீர்மானம் அப்படின்னா, நாம் எல்லாருமே அவருக்கு முன்பதாக அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களாக குற்றம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை தெரிந்து கொண்டாராம். அதனால தான் நான் நேற்றைய தினத்தில் சொன்னேன், பிதா குமாரன் பரிசுத்த அந்த திரியேகத்துக்குள்ள மனுஷனையும் அவர் கொண்டு வந்து வைத்தார். இப்போ இவ்வளோ பிளான் இந்த மனுஷனுக்காக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவர் நினைத்திருந்தால் தவறு செய்த அந்த மனுக்குலத்தை, அந்த 2 பேர் தான், யோசிச்சு பாருங்க, அந்த 2 பேரையும் அப்போவே அழிச்சிட்டு இல்லை வேற ஒரு ஆதாம் ஏவாளை கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் அவர் அப்படி செய்யலை.
அவருடைய தீர்மானம் எப்படிப்பட்ட தீர்மானம் தெரியுமா? ஆச்சரியமான, அழகான, அருமையான ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்தினுடைய ஒரு காப்பி தான் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம். ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ தன்னுடைய பிள்ளை எவ்வளவு அவங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சாலும் அந்த தாய்க்கும் அந்த தகப்பனுக்கும் அந்த அந்த பிள்ளையின் மேலே ஒரு பாசம் என்றைக்குமே இருக்கும். அது மறுக்க முடியாத ஒன்றாக இருக்கும். இது பரலோகத்திலிருந்து வந்த ஆண்டவருடைய ஒரு விசேஷித்த ஒரு காரியம். ஸோ உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவருக்கு முன்பதாக நம்மளை பரிசுத்தம் உள்ளவர்களாக, அதில் எதில் பரிசுத்தம் உள்ளவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று, குற்றமில்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று உலக தோற்றத்துக்கு முன்னாடி கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை தெரிந்து கொண்டாராம். அப்போ இந்த அனாதி தீர்மானம் சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அனாதி தீர்மானம் தேவன் தம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானம் என்ன அப்படின்னா, அவருக்குள்ள நம்மளை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. எதுக்கு? நான் பிதாவுக்கு முன்னாடி இன்னைக்கு கிறிஸ்து எப்படி பரிசுத்தம் உள்ளவராக நிற்கிறாரோ, இருக்கிறாரோ, உட்கார்ந்து இருக்கிறாரோ, அது போல இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலமாக, அதாவது வேதத்தில் வசனம் சொல்கிறது, நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அவர் அப்பா, பிதாவே அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை கிறிஸ்துவின் மூலமாக நம்ம பெற்றிருக்கிறோம். சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. வெதர் இந்த உலகத்தில் பாவம் வந்திருந்தாலும் சரி, வரலனாலும் சரி, கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை அவர் என்ன பண்ணியிருப்பார் என்றால், அவர் தெரிந்து கொண்ட அந்த தெரிந்து கொள்ளுதலின் படியே நம்மளை இந்த உலகத்தில் வாழ வச்சிருப்பார், வெளிச்சமாக வச்சிருப்பார், முன்குறிச்சிருப்பார், என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சிட்டே இருந்திருப்பார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஸோ இப்போ இந்த காலை வேளையில் இந்த கூடுகையில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் மேலே காட் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த பெரிய திட்டம் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது பிறந்ததற்கு பின்போ உருவாக்கப்பட்ட ஒன்று கிடையாது. அது உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை வச்சு நாம் உருவாக்கப்பட்டு அவர் மூலமாக வெளிப்பட்டு, புரியுதுங்களா, அவருக்காக வாழணும், அவரோடு வாழணும் அப்படின்றது ஏற்கனவே தேவனால தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அவரோடு இணைந்து அவரோடு சேர்ந்து பிதாவை தரிசிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்பது தேவனுடைய அனாதி தீர்மானம். எபேசியர் 1:4 சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக ஆதியிலே மனுஷன் எப்படி தேவனுக்கு முன்பதாக அன்பில் பரிசுத்தம் உள்ள ஒரு நபராக, குற்றமில்லாதவனாக இருந்தானோ, அது போல உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்மளை காட் கிறிஸ்துவுக்குள்ள வச்சு நம்மளை சூஸ் பண்ணியிருக்கிறாராம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எதில் வச்சு நம்மளை சூஸ் பண்ணியிருக்கிறாரு? கிறிஸ்துவுக்குள், இன்சைடு, இன் கிரைஸ்ட், அங்கே வச்சு நம்மளை தெரிந்து கொண்டாராம். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? மனுக்குலத்தை பழைய ஏற்பாட்டு காலகட்டங்களில் தேவன் எப்படி பார்த்தாருன்னு எனக்கு தெரியாது. புதிய ஏற்பாட்டு காலகட்டங்களில் எப்படி பார்த்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு அவர் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது மட்டும் எனக்கு தெரியும். மறுபடியும் சொல்கிறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் மனிதனை பார்க்கிற விதம் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. அந்த பார்க்கிற விதத்தில், அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றமே நிகழும். தெரியுமா உங்களுக்கு? ஸோ பழைய ஏற்பாட்டு காலகட்டங்களிலே இஸ்ரவேல் மக்கள் அவங்களை அவர் பார்த்த விதம் வேற. புதிய ஏற்பாட்டு காலகட்டங்களிலே அவர் சீஷர்களை தெரிந்தெடுத்தார், நிறைய மக்களுக்கு உதவி செய்தார், நிறைய காரியங்களை செய்தார். அவர் அவங்களை பார்த்த விதம் வேற மாதிரி. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய காலகட்டமாகிய இந்த காலகட்டத்திலே அவர் நம்மளை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? எந்த கண்ணோட்டத்தில் நம்மளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் தெரியுமா?
எபேசியர் 1:4 சொன்னதின்படி ஏற்கனவே ஒரு தீர்மானம் வச்சிருந்தா, அந்த தீர்மானம் வைத்திருந்தாராம். அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே கிறிஸ்துவுக்குள்ள வச்சு நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறாராம். அப்போ இன்னும் உங்களுக்கு ரொம்ப அழகா சொல்லணும் அப்படின்னா, கிறிஸ்துவின் மூலமாக அவர் நம்மை ரசித்து கொண்டிருக்கிறார். எப்படிங்க? யார் மூலமா? கிறிஸ்துவின் மூலமா அவர் நம்மை ரசித்து கொண்டிருக்கிறார். அப்போ ஏசு கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த கிறிஸ்துவின் மூலமாக அந்த கிறிஸ்துவுக்குள்ள அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் அங்க பியூட்டி. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த காலை வேளையிலே நீங்க உங்களை எப்படி பார்க்குறீங்க, இல்லை மற்றவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்கன்றது தட் இஸ் நாட் அ மேட்டர். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார் என்று வேதம் சொல்கிறது என்றால், கிறிஸ்துவுக்குள் நம்மளை வச்சு அவர் பார்க்கிறாரு. ஏன்னா அதுதான் அவருடைய தீர்மானம். அதுதான் அவருடைய தீர்மானம். அதான் நேற்றைய தினத்தில் நான் சொன்னேன், நாம தேவனுக்குள்ளிருந்து கொண்டு வரப்பட்டோம். தேவனுக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டோம். எப்படி ஒரு குழந்தை ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியிலே கொண்டு வரப்பட்டாலோ கொண்டு வரப்பட்டதோ, அது போலவே திரியேக தேவனுடைய மகிமையான திட்டத்திலிருந்து, மகிமையான ஒரு அனாதி தீர்மானத்திலிருந்து காட் நம்மளை என்ன பண்றார்? வெளியில கொண்டு வர்றார். ஜஸ்ட் நம்ம வெளியில வந்திருக்கிறோம், ஆனா நமக்குள்ள ஒரு உறவு இருக்கிறது. நாம் திரியேக தேவனோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போயிடக்கூடாது. அப்போ ஒரு பெரிய தீர்மானங்க, சாதாரண தீர்மானம் இல்லை. அனாதி தீர்மானம்னா உலகங்கள் எல்லாம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாக. இன்னொன்று ஒன்று சொல்லட்டுமா? இந்த அனாதி தீர்மானத்தை குறித்து உங்களுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகமெல்லாம் தோன்றதுக்கு முன்னாடியே, வானம் பூமி இதெல்லாம் தோன்றுவதற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா தெரிந்தெடுத்திருக்கிறார். அதுதான் அனாதி தீர்மானம். எதுக்கு அப்படின்னா, அவருக்கு முன்னாடி அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக, குற்றம் இல்லாதவர்களாக இருப்பதற்காக அவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாராம். அப்போ பிதாவுக்கு முன்பதாக மனுக்குலம் எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை உடையவர்களாக இருக்கணும் அப்படின்னா, அன்பிலே பரிசுத்தம் உள்ள குற்றமில்லாத ஒரு சந்ததியாக இருக்கணும்னு விரும்பினாரு. அதற்கான ஒரு நபராக இன்றைக்கு பிதாவினுடைய வலது பரிசுத்திலே கிறிஸ்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்ப கிறிஸ்து பிதாவுக்கு எதை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி காமிக்கிறார் அப்படின்னா, மனுக்குலத்தை அவர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி காமிக்கிறாரு. மனுக்குலம், நான் கிறிஸ்து கிடையாது, நான் கிறிஸ்து மட்டும் கிடையாது, எனக்குள்ள இந்த சந்ததியை நான் உடையவராக இருக்கிறேன், எனக்குள்ள மனுக்குலம் இருக்கிறது, நானும் மனுக்குலமும் இப்போ ஒன்றாக இருக்கிறோம். இப்போ சீட்டிங்கில் உட்கார்ந்துட்டு இருக்கிறது கிறிஸ்து மட்டும் கிடையாது, இந்த மனுக்குலம். இதுக்கு தானே நீங்க ஆசைப்பட்டீங்க. உங்களுக்கு முன்னாடி பரிசுத்தம் உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, குற்றம் இல்லாதவர்களாக இருக்கணும், உங்க கூட உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களே, அது இன்றைக்கு நடந்திருக்கிறது. அது எப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ள ஆதியிலேயே அது கிறிஸ்துவுக்குள்ள வச்சுதான் நம்மளை வெளியில கொண்டு வந்தாரு. புரியுதுங்களா? அதனால தான் நம்மை மீட்பதற்கு கிறிஸ்து வந்தார். பார்த்தீங்கன்னா, உங்க பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு யார் அதிகமாக இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு போவாங்க பார்த்தீங்கன்னா, அம்மா தான் ஓடுவாங்க. ஃபஸ்ட்டு பிள்ளைக்காக அம்மா தான் ஓடுவாங்க. ஏன்னா அவங்க தான் பெற்றெடுத்த அந்த 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 தாய்க்கும் அந்த சேய்க்கும் ஒரு பாண்டு அந்த 10 மந்த்தில் கிரியேட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா. சுமந்து அப்பாக்கெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. அப்பா ஒரு கார்டியன் மாதிரின்னு வச்சுங்க. பட் அம்மா அந்த பாண்டு பயங்கரமாக இருக்கும். அவங்க தான் கிரியை செய்வாங்க, வெளிப்படுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. இது நடக்கும். அது மாதிரி நமக்கும் காடுக்கும் பயங்கரமான ஒரு பாண்டு கிறிஸ்துவின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கு, கொண்டிருக்கிறோம் நம்ம. அப்போ தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டிருக்கிறது கிறிஸ்துன்னு நினைக்காதீங்க. கிறிஸ்து நம்மளை அந்த இடத்துல வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார், வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்.
எப்படி தேவனை இந்த பூமிக்கு வெளிப்படுத்தி காண்பித்தாரோ கிறிஸ்து. அவர் அன்புள்ளவர், அவர் சுகம் கொடுக்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் மன்னிக்கிறவர், அவர் தயை பெருத்தவர் என்று சொல்லி கிறிஸ்துவின் ஊழியத்தின் மூலமாக எப்படி பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தப்பட்டாரோ, வெளிப்படுத்தி காண்பிக்கப்பட்டாரோ, தேவனுடைய சாயலை குமாரன் எப்படி இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படிக்கு செஞ்சாரோ, பிதா இப்படிதான்ப்பா அப்படின்றத கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துக்கு காமிச்சாரோ, அதுபோல நம்மள மனுமக்களாகிய நம்மள வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடிய ஒரு ஊழியத்தை இன்றைக்கு பரலோகத்திலே கிறிஸ்துவானவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஜீசஸ் மனுக்குலத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவா அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்போ அது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு காரியத்துக்காக அங்க பக்கத்துல உட்காரல, நம்மள கிறிஸ்துவுக்குள்ள வச்சு நம்மள பிரதிபலித்து கொண்டிருக்கிறார் பரலோகத்தில் அவரு. நான் சொல்றது உங்களுக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனா பரலோகத்தில் இது நடந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய நம்மளுடைய ஐடென்டிட்டி எல்லாமே வேற லெவல்ல பரலோகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறாரு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் உங்களுடைய தவறுகளை பார்த்திருந்தார்னா, ஆண்டவர் நம்மளுடைய குறைகளை பார்க்கல, ஆண்டவர் நம்மளுடைய குணாதிசயங்களை பார்க்கல, கிறிஸ்துவுக்குள்ள வச்சு நம்மளை பார்க்கறதுனால அவருக்கு நம்மளுடைய குறைகள் குற்றங்கள் பெருசா தெரியலங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம இப்படிதான், ஆனா நம்மளை கிறிஸ்துவுக்குள்ள வச்சு அழகானவர்களாக, பரிசுத்தமானவர்களாக, அன்புள்ளவர்களாக, தகுதி உள்ளவர்களாக, மேன்மை உள்ளவர்களாக, திறமை உள்ளவர்களாக கிறிஸ்துவுக்குள்ள வச்சு கிறிஸ்துவையும் நம்மளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கிறாரு. பார்த்தீங்களா? அது எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தெரியுமா அந்த பிளேஸு? இதெல்லாம் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? அப்போ குமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்றதை விடவும், சிஸ்டர் ஏஞ்சலின் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, ஆஷ்லின் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, பியூலா அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்க? பிதாவினுடைய வலது பாரிசத்தில். கல்பனா ஆனந்த் சிஸ்டர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, நேசலின் சிஸ்டர், டிலஞ்சன் பிரதர், நீங்க எல்லாருமே, புனிதா சிஸ்டர், சசி சிஸ்டர், சசி ரேகா, பாலகுருவன், அது ஷாம், செல்வி சிஸ்டர், சாந்தி அம்மா, சுதாகர் பிரதர், எல்லாரும் எங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம்? தேவனுடைய வலது பாரிசத்திலே கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்துவின் மூலமாக நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் வேதம் சொல்லுது, நீ இப்போ எங்க இருக்கிற அப்படின்னா, நீ எந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னா, மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கிற, பரலோக ராஜ்யத்தில் உட்காந்துட்டு இருக்கிற, தேவனுடைய வலது பரிசத்தில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால உலகத்துக்குரியதை பார்க்காத, வலது பரிசத்துக்குரியதை பாரு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றார் அவர். மேலானவைகளை நாடுங்கள், கீழானவைகளே அல்ல, உலகத்துக்குரியவைகளே அல்ல, தேவனுடைய வலது பரிசுத்தில் வீற்றிருக்கும் மேலானவைகளை நாடுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாரு. புரிந்து கொள்ளுங்கள், நம்மளுடைய அடையாளம் எல்லாமே அதுதான். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேற லெவல்ல நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பயம் இல்லாம, கவலை இல்லாம, நிம்மதியா, சந்தோஷமா இந்த உலகத்துல வெளிச்சம் வீசலாம். நீங்க நினைக்கிறீங்க, ஏங்க இந்த உலகத்துல இப்போ ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு ஒருத்தர் வராங்க அப்படின்னா, ஒரு பெரிய போஸ்ட்ல ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா சாதாரண ஒரு நபர் தான். அந்த நபர் படித்து கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு அந்த பொசிஷனை அடையிறாங்க. புரியுதுங்களா? அதுக்கு ஒரு அதிகாரத்தை அந்த படிப்பின் மூலமாக அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. அவங்க அந்த அதிகாரத்தை படிப்பின் மூலமாக பெற்றுக்கொண்டாலும் அவர்கள் தங்களுடைய சொந்த முழு அதிகாரத்தை அதில் பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தக்கூடாது. புரியுதுங்களா? ஒரு லிமிட்டடு தான். இவங்க கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை அப்படியே அவங்க செய்யணும், அதுதான் அந்த அதிகாரம். இது சாதாரண ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையில் அவன் ஒரு டிசைட் பண்ணி படித்து நான் இப்படி ஆகணும்னு சொல்லி முயற்சி பண்ணுற இதுக்கே இவ்வளோ அதிகாரம், இதுக்கே இவ்வளோ பவர் இருக்கும் அப்படின்னா,
அண்ட சராசரங்களை படைத்து நமக்காக தன் சொந்த குமாரனை அனுப்பிச்சு விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தி பாவங்களற நம்மை கழுவி பரிசுத்தமாக்கி அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக தேவனுக்கு முன்பதாக நம்மளை நிற்க வச்சு இல்லை பக்கத்தில் உட்கார வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கிற அவருடைய அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிற நீங்கள் இவங்களை விட எவ்வளோ வேல்யூவான ஒரு லெவலில் உயர்ந்த லெவலில் நிற்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒன்று சொல்லட்டுமா, இந்த உலகத்தில் எந்த அதிகாரத்தில் யார் வேணா இருக்கட்டும், எல்லாருமே கிறிஸ்துவுக்கு கீழே தான், கிறிஸ்துவுக்கு கீழே தான், தேவனுக்கு கீழே தான். நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த உலகமே யாருக்கு கீழே? உங்களுக்கு கீழே. ஆனால் நீங்கள் இந்த உலகம், அவன் இவன் இது அது எல்லாம் எனக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் வந்து எல்லாத்துக்கும் மேலே தலைக்கு மேலே தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறோம், நினச்சி யோசிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், எல்லாம் உனக்கு கீழே, எல்லாம் உனக்கு கீழே. நான் ஒரு 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 சின்ன வெளிப்பாடு சொல்கிறேன். அது வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்கிறதோ ஏற்றுக்கொள்ளாததோ இட்ஸ் அப் டு யூ. பட் உங்களுடைய புரிதலுக்காக அதை நான் சொல்கிறேன். வானமென் சிங்காசனம், பூமியின் பாதப்படி. அப்போ ஆண்டவருடைய பாதத்துக்கு கீழே தான் என்னது? எல்லாமே. கிறிஸ்துவனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு முன்பதாக நம்மளை தகுதி உள்ளவர்களாக கொண்டு போய் நிறுத்துறது. புரியுதுங்களா? தகுதி உள்ளவர்களாக கொண்டு போய் நிறுத்துறது. அப்போ அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக, குற்றம் இல்லாதவர்களாக நம்மளை கொண்டு போய் நிறுத்துறது தான் கிறிஸ்துவனுடைய மிக முக்கியமான நோக்கம். அதுதான் அவருடைய ஊழியம். புரியுதுங்களா? பரிசுத்தம் உள்ளவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வான். நல்லா புரிஞ்சுக்குங்க. தப்பு செய்கிறவன், பாவம் செய்கிறவன், அவனே அவ்வளோ அதிகாரத்தில், அவ்வளோ திமிரில், அவ்வளோ ஒரு லெவலில் இருக்கும்போது, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களை சொல்கிறேன், அவங்கள பார்த்து நம்ம பயப்படுறோம்ல சில சமயம், அவனே அவ்வளோ கெத்தாக இருக்கும்போது பரிசுத்தத்தில் நிற்கிற, அவரை நம்புகிற, அவரை ஃபாலோ பண்ணுற நம்ம எவ்வளோ கெத்தாக இருக்கணும், எவ்வளவு தைரியமாக இருக்கணும். எந்த மனுஷனையும் பார்த்து பயப்படணுன்ற அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது. நான் நேற்றைய தினத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, எதுக்கு காலை ஆண்டவர் கழுவுனாரு அப்படின்னு. எதுக்கு மனுஷனுடைய காலை கடவுள் கழுவுனார் அப்படின்னா, ஒருத்தன் காலை கழுவுனா அவன் வந்து முற்றிலும் கழுவப்பட்ட ஒருத்தனாக மாறிடுறான். புரியுதுங்களா? காலை கழுவுனா போதும், அவன் முழுதும் முழுகினவனாக மாறிடுறான். அப்போ அந்த கால் கழுவுறதின் மூலமாக கிறிஸ்து நம்மளை அவருக்குள்ள, அவர் மூலமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுமையுமாக சுத்தமாக மாற்றுறாரு. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், ஏன் காலை கழுவுனாரு, இந்த வெளிப்பாடு பாருங்கள், புரிகிற மாதிரி சொல்கிறேன். வானையின் சிங்காசனம், பூமியின் பாதப்படி. அப்போ அவர் பாதப்படிக்கு கீழே தான் எல்லாமே. அப்போ அவர் யாருன்னா பரிசுத்தர். பரிசுத்தருடைய காலுக்கு கீழே தான் பூமி. அப்போது அதாவது மனுஷனுடைய காலை அன்னைக்கு கிறிஸ்து கழுவினார் அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு கீழே தான் இந்த உலகம். உங்கள் காலை வந்து அன்னைக்கு வந்து 12 சிஷ்யர் காலை கழுவினார்னு நினைக்காதீங்க. நம்ம ஒவ்வொருத்தருடைய கால்களையும் அன்றைக்கு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு? சுத்தமாக்கி இருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? தேவனுக்கு முன்பதாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பதற்காக நம்மளை சுத்தமாக்கி இருக்கிறாரு. அந்த சுத்தம் இருந்தாதாங்க அதிகாரம் வெளிப்படும். அந்த சுத்தம் இருந்தாதாங்க வல்லமை வெளிப்படும். அதனால்தான் அவங்கள முழுசா கால்களை கழுவி அவங்கள முழுசா சுத்தமாக்கி, அதுக்கப்புறம் அவங்க மேலே பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துட்டு, நீ போ, எல்லாமே உன் காலுக்கு கீழே. பார்த்தீங்கன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலர் நடபடிகளில் அவர்கள் எல்லாவற்றையும், சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்து அவங்க பாதப்படியில் வச்சாங்களாம். எங்கே வச்சாங்க? இயேசு கிறிஸ்து காலை கழுவி சுத்தமாக்கினார் பார்த்தீங்களா, அந்த காலுக்கு கீழே கொண்டு வந்து எல்லாத்தையும் கொட்டுறாங்க. இப்போ தெரியுதா காலை கழுவுனதனுடைய வல்லமை, கால் கழுவப்பட்டதனுடைய நோக்கம்? ஏன்னா
அவர் காலுக்கு கீழே தான் இந்த பூமி. அதே போல தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம கிறிஸ்துவின் மூலமா நமக்கு கீழே தாங்க இந்த உலகம், நமக்கு கீழே தாங்க எல்லாமே. கடவுள் அப்படி வச்சிருக்கிறார். ஆனால் நம்ம மைண்டில் நமக்கு மேலே எல்லாத்தையும் வச்சிருக்கிறோம். பணம் நமக்கு மைண்டுக்கு மேலே இருக்குது. தேவைகள் நம்ம மைண்டுக்கு மேலே. எல்லாம் உங்கள் காலுக்கு கீழே வரணும். எல்லாம் உங்கள் காலுக்கு கீழே வரணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காலை வேளையில் பிரியமான தேவ ஜனமே, இந்த மாதத்தில் நீங்கள் அதிகாரமுடையவர்களாக, ஆளுகை உடையவர்களாக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமாக, சந்ததியாக, தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒரு கூட்டமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ரைஸ், எழும்புங்கள். உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை தேவனுடைய வார்த்தையிலிருந்து, வெளிப்பாட்டிலிருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் கர்த்தருக்காக பயங்கரமாக நிற்கலாம். எதை பற்றியும், யாரை பற்றியும், எந்த சூழ்நிலையை பற்றியும் நீங்கள் கவலைப்படணும், பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எல்லாமே உங்கள் காலுக்கு கீழே தான் இருக்கும், இருக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தம். அதுதான் ஆளுகையினுடைய வெளிப்பாடு. புரியுதுங்களா? எல்லாமே அப்பா எப்படி இருக்கிறாரோ பிள்ளை அப்படியே இருக்கணும். எல்லாம் வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா? பிள்ளைங்க நம்ம பாதத்துக்கு கீழே தான் இந்த உலகம் இருக்கணும். பிசாசு நம்ம காலுக்கு கீழே தான். புரியுதுங்களா? அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொன்னார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கிறிஸ்து அன்றைக்கு செய்ததை தினம் பிசாசை போட்டு நசுக்கிற ஒரு கூட்டமாக இந்த மாதம் நம்ம இருக்கணும். கர்த்தர் நம்மை வாலாக்காமல், தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்க போகிறார். இந்த மாதம் உங்கள் தலை உயர்ந்திருக்க போகிறது. நீங்கள் பலத்திருக்க போகிறீர்கள். நீங்கள் சிறந்திருக்கிற போகிறீர்கள். கர்த்தருடைய வல்லமையின் பராக்கிரமும் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள், பார்க்க போகிறீர்கள். ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் போக போகிறது. உங்களுக்கு முன்பதாக நிற்கிற அனைத்து காரியங்களும் கர்த்தர் பெரியவராய் இருந்து உங்கள் கால் சிக்கிக்கொள்ளாதபடி உங்களை பாதுகாப்பார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உடைய மாதமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.